மாவட்டம் சாத்தூர் தொகுதி வெம்பக்கோட்டை தாலுகா வெம்பக்கோட்டிலேருந்து வர்றோம். நாங்கள் அமமுகவில் என் பேர் மாரிமுத்து, ஒன்றிய இளைஞரணி இணைச்செயலாளர் இருந்தேன் 9 வருட காலமாக. இப்போ அரசியலில் சில நிலைப்பாடு காரணமாக சசிகலாமாவுடைய 10 வருடம் தீவிர பற்றாளர். சசிகலாமாவுக்காண்டி எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சசிகலாமாவை ரொம்ப தீவிரமாக பிடிக்கும். அதனால் இன்றைக்கி சசிகலாமா பார்க்கறது ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. அமமுகலேருந்து சில அரசியல் சூழ்நிலை நிலைப்பாடு சரியில்லாத காரணத்தினால நாங்கள் எடப்பாடி கூட்டணி சேர்ந்தது காரணத்தினால நீங்கள் பிடிக்கலை. அதனால் நீங்கள் சசிகலாமா ஆதரவுக்காண்டி நீங்கள் வந்திருக்கோம். இந்த தேர்தலில் 210 தொகுதியிலையும் அம்மா யார் கை நீட்டுறாங்களோ அவங்களுக்கு தீவிரமாக வேலை வைப்போம். 210 தொகுதியிலையும் சாத்தூர் தொகுதி ஒரு முக்கியமான ஒரு தொகுதி. அங்கே உள்ள எந்த வேட்பாளர் இருந்தாலும் சரி நாங்கள் தீவிரமாக இறங்கி வேலை செய்வோம். நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான எவ்வளோக்கு வேலை செய்வோம், அத்தனை வேலை செய்வோம், எப்படி வெற்றி வர செய்வோம். என் பேர் முத்துக்குமார் ராஜா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஒன்றியம். சின்னம்மா புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறதுனால 234 தொகுதியிலையும் சின்னம்மா போட்ட வேட்பாளருக்கு நாங்கள் வேலை செஞ்சு எடப்பாடியுடைய கூட்டணியை தோற்கடிக்கிறதுக்காக சின்னம்மா தலைமையில் இணைவதற்காக வந்திருக்கோம். சின்னம்மாவை பார்த்தது தான் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. புரட்சித் தலைவி சின்னம்மா எங்களுக்கு வழி நடத்துவாங்கன்னு நாங்கள் நம்பி வந்திருக்கோம். எங்களுக்கு வழி சொல்லுவாங்க. எடப்பாடி எந்த காலத்துலையும் ஒருங்கிணைக்க மாட்டார். சின்னம்மாவால் தான் ஒருங்கிணைக்க முடியும். எடப்பாடி தான் ஒருங்கிணைக்கக்கூடாதுன்னு தானே இருக்கிறாரு. அவர் ஒருங்கிணைக்க மாட்டார். நாங்கள் தான் அவரை விரட்டிட்டு ஒருங்கிணைப்போம். இந்த தேர்தலில் சின்னம்மாவுக்காக 230 பம்பரமாக சுழன்று வேலை செய்ய போகிறோம். ஆமாம், மந்திரி எம்எல்ஏ எல்லாம் ஆட்சியை நாங்கள் தான் அமைப்போம். என் பேர் ராஜ்கவிஞர் ராஜரத்னம். நான் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட அமமுக தகவல் தொழில்நுட்பத்திலேருந்து. இப்போ அம்மா சின்னம்மா அரசியல் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. இது சற்று தாமதமானாலும் ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம். மக்கள்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு தொய்வு அடைந்த நிலையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லாமே தொண்டர்கள் ஒரு சோர்வடைந்து அடுத்து என்ன பண்ணுறது எதுவும் தெரியாமல் இருந்தாங்க. எதுவோ ஆனால் இன்றைக்கி அம்மா சின்னம்மா வந்திருக்குது. நாங்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். தொடர்ந்து நிறைய பேர் அம்மாவை ஆதரித்து அங்கங்கே பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக அம்மா இறங்கிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி எல்லாம் கரம் கோர்த்து நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். வணக்கம், என் பேர் எம் கனகசபாபதி. தென்காசி தெற்கு மாவட்டம் தென்காசி நகர 14ஆம் வார்டு செயலாளராக இருந்தேன். இப்போ சட்டமன்றம் ஒரு எம்பி எலெக்ஷன் ஒரு சட்டமன்றம் சந்திச்சிருக்கேன். இந்த எம்பி எலெக்ஷனில் நான் ஒர்க் பண்ணல, நான் விலகிட்டேன். இப்போ போன இது சட்டமன்றம் 2021 சட்டமன்றத்தில் அதிகமான வாக்குகள் கிடச்சிது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்குகள் என் வார்டில் இல்லை. இப்போ அம்மா களத்தில் இறங்கினால நான் திரும்ப அம்மாவோட இதில் நான் பயணிக்கிறேன் இந்த இதில். அதனால் இந்த 2026 எல்லோரும் ஒன்றிணையணும், நல்லபடியாக வெற்றி பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். கட்சியெல்லாம் ஒன்றா சேரணும். இப்போ கட்சி அங்கங்கே குடும்பம் பிரிஞ்சிருக்கு. எல்லாம் குடும்பம் ஒன்று சேர்ந்தா தான் 2026 நம்ம வெற்றி காண முடியும். இதை அம்மா சரி செய்வாங்கன்னு நான் நம்புதேன்.